நான் இங்கே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய அப்பா அம்மா. ஏன்னா இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுத்ததில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசில் நான் வந்து சும்மா டைனிங் டேபிளில் தட்டிகிட்டு இருக்கும்போது தட்டாரா அப்படின்னாங்க அம்மா. தட்டட்டுமே அப்படின்னு ஒரு அப்பா. ஸோ அப்படி தான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நான் வந்து நினைக்கிறேன். நான் ஞாபகம் இருக்குது, காலேஜ் முடிச்சுட்டு நான் நல்லா படிப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணேன், கிடைக்கல. அடுத்து பிஜி போட சொன்னாங்க, பிஜி போட்டேன். போட்டுட்டு சைமல்டேனியஸாக இன்ஸ்டியூட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் இன்ஸ்டியூட் கிடச்சிச்சு. படத்தில் வர சீன் மாதிரி மொட்டை மாடலில் நானும் எங்கள் அப்பாவும் நைட்டு மாடியில் நின்று எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். எதுவுமே சொல்ல. அப்போ அந்த டிகிரி என்ன பண்ணுன்னு கேட்டாங்க. அதை டிஸ்கவுண்ட் தான் பண்ணி ஆகணும், டிசி வேணும்னு சொன்னேன். அப்படின்னாங்க. ஸோ அப்படி என்னை வந்து இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான். நான் இது வரைக்கும் ஒரு டிசிப்ளினோட ஒரு ஆனஸ்டோடு இருக்கேன்னா அது அவங்கள்ட்ட வந்தது தான். அடுத்து என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சிஸ்டர்ஸ், ஒய்ஃப், கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஸோ இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மதப்பில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அமீர் சார்கிட்ட நான் வந்து ரொம்ப டஃப்பாக தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிட்ட போகவே முடியாது. சார் வந்து ஒரு சிங்கம் மாதிரி. இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க எனக்காக நிறையா செக் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டே நான் வந்து பருத்தி வீரன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். தேனியில் பெரிய ஆறுக்கு நடுவில் வந்து 2 மாட்டு வண்டி நிற்கிது. அந்த மாட்டு வண்டி மேலே நிற்க வச்சுட்டு அந்த மாட்டு வண்டி அந்த கரைக்கு அந்த பக்கம் வந்து ஷூட்டிங் நடக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த வேலை வந்து அந்த மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று நான் கேபிளை பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி இப்படி தான் ஒர்க் ஆகணும்னா நத்திங் அப்படின்றது ஃபஸ்ட்டு மினிட்டே வந்து எனக்கு அமீர் சார் புரிய வச்சாங்க. அதுலேருந்து அமீர் சாரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அமீர் சார் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். எல்லாருக்குமே தெரியும். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அமீர் சார் வந்து நோம்பு இருப்பாங்க. அப்படியே முகம்லாம் வாடி போயிடும், உதட்டெல்லாம் காஞ்சிடும், ஏஞ்சி நடக்கக்கூட தெம்பு இருக்காது. படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஷார்ட் என்ன கூப்பிட்றான்னு நான் போய் எழுப்பும் போது கூட அவங்களை எந்திரிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் வந்து அமீர் சார். அவர்கிட்ட வந்து டே அண்ட் நைட் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூசர் பணத்தை வீணடிக்கூடாது அப்படின்றது அவர்கிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். அன்காம்ப்ரமைசிங்கான ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து அமீர் சார். அமீர் சார் வந்து கற்றுக்கிட்டனால தான் நான் ஒரு நியூ காஸ்ட்டை வச்சு போக முடியுன்ற ஒரு கட்ஸு, ஒரு தைரியம் வந்தது வந்து அமீர் சார் மூலியமாக தான். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட்டு அப்படின்னா வந்து நான் எப்போ டவுன் ஆனாலும் எனக்கு வந்து இருக்க ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறது அமீர் சாரும் கனி சார். ஏன்னா எனக்கு தெரியாமல் எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ அமீர் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்ததுக்கு. ஏன்னா சாரால் இந்த டேட்டில் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் நான் வர வச்சேன். ஸோ லைஃப்பில் வந்து ரொம்ப ரிஜாய்ஸ் பண்ணுற மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து நான் வந்து சார் கூட ஒர்க் பண்ண அந்த டேஸ் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஏன்னா ஒரு படம் முடித்த உடனே என்னை வந்து இமீடியட்டாக அடுத்த படத்துக்கு கோடையாட்டாக கூப்பிட்டாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ ரொம்ப நன்றி சார். என்னை வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்யூ. அடுத்து அங்கேருந்து நான் கனி சார்கிட்ட சொல்லியிருந்தேன். கனி சார் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் வீட்லேயே போய் உட்காந்து நான் சரண்டர் ஆகி, சார் நான் சீரியல் ஒர்க் பண்ணுறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீ ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணிட்டேன், எடுத்தோம், நீ சினிமா ஒர்க் பண்ணிட்டேன், நீ சீரியல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன் இரு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபோன் வந்துச்சு சாரோட அசோசியேட் சார்கிட்டருந்து. இந்த மாதிரி சார் கூப்பிட்றாங்க வாங்கன்னு. நேராக போன உடனே அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். ஸோ எதுவுமே கேட்கல. நான் அவர் சொன்ன வாக்குக்காக வந்து வார்த்தைக்காக வந்து நீ வாடா, நீ சினிமா தான் ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு சீரியல் ஒர்க் பண்ணக்கூடாது, என்னை வந்து இமீடியட்டாக வந்து நாடோடிகள் படத்தில் கூப்பிட்டு போனாங்க. அன்னிலேருந்து கனி சார்கிட்ட வந்து நான் இது வரைக்கும் எப்பவும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கனி சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்போம். நம்ம ஆட்டோமிக் எனர்ஜி நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிப்போம். அதில் ஒரு லைஃப் லிவிங் எக்ஸாம்பிள்லாம் வந்து ஒரு கனி சார் தான். எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் வந்து இப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரில் போனால் கூட புக்ஸ் இருக்கும், இல்லை எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை சம்போ ஷூட்டிங் ராஜமௌலியில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்போது வந்து சார் இன்டர்வியூ இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். எந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா, ஏங்குபவனே மனிதன் எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு தேனியாக சுற்றணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து கனி சார் கொடுத்த ஒரு எனர்ஜி தான். எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய சப்போர்ட். நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எனக்கே தெரியாது, எங்கே இருக்க, ஏன் வாய்ஸ் சரியில்லை வா அப்படின்வாங்க. போவோம், எல்லாமே டோட்டலாக மாறிடும். ஸோ சார் இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து
ஒரு இன்டெரக்டாக வந்து எவ்வளோ எனர்ஜியும் எவ்வளோ செகண்டும் எவ்வளோ சப்போர்ட்டும் வந்து எனக்கும் ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கான்றது வந்து அது வந்து இட்ஸ் அமேசிங் சார். தேங்க்யூ கணி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூன்றது ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் வாங்கி கொடுத்த ஷூஸ் தான் நான் வந்து படம் ஃபுல்லாக போட்டேன். தேங்க்யூ சார். ஆர்கே செல்வமணி சார். தேங்க்யூ சார். செல்வமணி சார், நீ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் கூப்பிட்டேன். நான் உரிமையாக வந்து ஒன்னேன்னு சொன்னேன். யூனியன் மெம்பரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், மெம்பர் சார். அதை விட நான் வந்து உங்களுடைய சூப்பர் ஜூனியர் சார் இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். சரி வரேன் போ. தேங்க்யூ செல்வமணி சார். நான் வந்து உங்களுக்கு நேரில் மீட் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஃபார் எனக்கு வந்து ஹானர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். துரை சார் ஆரம்பத்துலேருந்து தேவுக்கு வந்து ஒரு பெரிய மறைமுகம் சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சதீஷ் ப்ரோ போயிட்டாங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். சரவணன் சார் ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும்னா வந்து மகேஷ் சார் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இடம் மிஸ் ஆகிட்டே போகும், உங்களுக்கு தெரியும். ஃபிலிமில் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் வந்து ஒரே படத்தில் கிடைக்காது. க்ரியேட்டிவாகவும் சரி, ப்ரொடக்ஷனாகவும் சரி, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகேஷ் சார் வந்து எனக்காக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார். அதே மாதிரி அவர் மூலயமா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அரவிந்த் சார் மூலயமா வந்து தேவ் வந்தாங்க. தேவ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இவர் வச்சு எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியாவே இல்லைன்னா அவர் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி லிபியாக இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய ஆலம்பரம், நாங்கள் சின்ன கிளை, பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் வந்து நானும் ராம நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசி தான் வந்து தேவ் காசு பண்ணேன். ஏன்னா பாய் நெக்ஸ்ட் ஒரு லுக்கில் இருக்கணும்னு சொல்லி காசு பண்ணோம். அப்புறம் ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு சாமிங்கான பையன், ஒரு சிம்பத்தி ஃபேஸ் வேணும், இவங்களை அடித்தா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகாஷ் ப்ரோ. அப்புறம் தேவிகா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் பார்த்தது, லாஸ்ட் ஃபோட்டோ பார்த்து ஃபைனல் பண்ணது தேவிகா தான். ஏன்னா நாங்கள் ப்ரோ படம் பண்ணும்போது ரொம்ப சப்பியாக இருந்தாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படி ஒன் பை ஒன்னாகவே அப்படியே வந்துச்சு. அப்புறம் வந்து படம் ரெடியாகி போட்டு வந்து ஜென்ரஸில் வந்து காமிக்கும் போது எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி மொமெண்ட்டாக தானே இருக்கும். கோகுலும் ஆர்த்தியும் வந்தாங்க. எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு காமிக்கும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, படம் நல்லா வந்திருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணுமே அப்படின்னோடனே பிரேக்கில் முடிச்சு அவங்க நேராக வந்தாங்க. டீ சாப்பிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபஸ்ட் படமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி வேறு எதுவும் பேசலாம், அமைதியாக போயிட்டாங்க. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல மொமெண்ட் நாங்கள் சிரித்தாங்க, நிறைய கிளாப் பண்ணாங்க, நிறைய இடம் அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்ற போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ் ஃபார் ப்ரோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து என் நண்பன் ராம், நாங்கள் 2 பேரும் காலேஜ்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லணுமா என்ன சொல்லணும்னு தெரில. சாதாரண ஸ்ட்ரீட் பிளேலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். திருவிழா போய் மைக்கே இல்லாமல் கத்தி ட்ராமா போட்டு அப்புறம் ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணி இப்போ அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கான், பெரிய சப்போர்ட். இந்த படத்தோட பெரிய பேக் போனே அவன் தான் வந்து ஸ்கிரிப்டு எல்லாமே அவன் தான். என்னோடய என்னுடைய முழு உருவத்தையும் பார்த்தது அவன் தான். என்னோடய கோபம், என்னுடைய வேதனை எல்லாமே வந்து அவன்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன். பெரிய மாரல் சப்போர்ட்டு. அவன் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சூரஜ் இன்ஸ்டியூட்டில் நானும் சூரஜும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அவள் அப்படி தான் படத்தோட கேமரானோட சன், நடுசாமி சார் சன், யாருக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் காசு இருக்கிற ப்ராஜெக்ட்டும் காசு இல்லாத ப்ராஜெக்டும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்யூ சூரஜ், தேங்க்யூ. ஏன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிச்சேன் படம் பண்ணும்போது, இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும், காஸ்டியூம்லேருந்து லுக்கிலேருந்து. அதை அச்சீவ் பண்ண முடியாது, அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னா. அது என்ன வேணும் உனக்கு, காஸ்டியூம் வேணும், லொக்கேஷன் வேணும், அதானே நாங்களாம் ரெடி பண்ணி தரோம், அதை விட அதிகமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வச்சோம். அதை வந்து மீட்டப் பண்ணால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரஜ். அடுத்து சகிஷ்ணா ஜேவியர், ராம் கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 சாங் ட்ராக் காமிச்சாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்கிட்ட காசு சொல்லிட்டு வரும்போது ட்ராக் காமிச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து ஒரு 6 சாங்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். அது என்கேஜிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் உட்காரணும் தேட்டரில். பட் இது எல்லாமே வந்து ஜேவியர் மீட்டப் பண்ணியிருக்காரு. ஜேவியரோட பெரிய பலம் நான் முன்ன நினைக்கிறேன்னா, இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஜேவியர் இப்படி பண்ணலாமா அப்படின்னா உடனே கீபோர்டு எடுத்து உடனே ஒர்க் பண்ணி காம்பாபிள். அந்த மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய எடிட்டர் ரமேஷ் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பாட்டில் வந்து உட்காந்து இது வேணாம் இது வேணும் சார் ஒரு க்ளோஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கூட வந்து கைட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தது நாகராஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன்னா ஒரு மேனேஜர் நினச்சா ஒரு படத்தை எங்கே வேணால் கொண்டு போக முடியும். அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி இல்லை, இது பண்ணக்கூடாது இது பண்ணணும். அந்த சாங்கில் வர ஃப்ளைஓவர் ஷாட்டில் வந்து ஒரு மழை பெஞ்ச ஷாட்டு எனக்கு வேணும், திருப்பியும் வந்து பர்மிஷன் வாங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொன்னேன். அதுக்காக வந்து எல்லாரையும் பேக்கப் பண்ணிட்டு கேமரா மட்டும் வச்சு எனக்காக இல்லை எடுக்கணும் டேரக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி
நான் நினச்சது எல்லாமே எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார். ரொம்ப காஸ்ட் வைஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அது ஆக்சுவலாக நான் என் மேனேஜர்னு சொல்கிறது நண்பன் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்காக அவ்வளோ மாரல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ் சார். அடுத்து என்னோட டைரக்ஷன் டீம் பெரிய பில்லர்ஸ் அவங்க ஸ்டீஃபன், அபிஷ், ஸ்ரீநந்தன், கிரீஷ், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸ். ஏன் இவங்கெல்லாம் சொல்கிறேன்னா என்னோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன கேட்பேன், என்ன மீட்டப் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் வந்து ரகு மாஸ்டர், டேஞ்சர் மணி மாஸ்டர் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னா 1 டேயில் வந்து நிறைய பேக் ட்ராப்ஸ் வச்சு சாங் பண்ணுறது ரொம்ப டஃப் ஜாப் மாஸ்டர், ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து பெரிய மாரல் சப்போர்ட் இன்னொன்று வெளியே வந்து கொடுக்குறது வந்து நவ மாஸ்டர் வந்து சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃபைட் மாஸ்டராக, ஒரு டான்ஸ் மாஸ்டராக, ஒரு அசோசியேட் டைரக்டராக, ஒரு கோ டைரக்டராக எல்லாத்துக்கும் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நவ மாஸ்டர். அடுத்து இதில் வந்து இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க, கலை மாஸ்டர் நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, படத்தில் நடிச்சிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் அது எல்லாமே என்னுடைய கலரிஸ்ட் சிட்டா, கண்ணன் கண்பந்த் சார். டாம்ஜி பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா டாம்ஜி வந்து பெரிய மாரல் சப்போர்ட் எங்களுக்கு. இந்த சவுண்டிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி வைஸ் வந்து குட்டி குட்டியாக டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் டாம்ஜிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொமான்ஸ் இருக்குது, தேவையான இடத்துல ஃபைட் இருக்குது. ஃபைட் ஹீரோயிசமான ஃபைட் படத்தில் கிடையாது. ஒரு குட்டியான ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணோம் நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ மீடியா உங்கள் மூலியம் நீங்கள் தான் வந்து கனெக்டிங் பீப்புள், உங்கள் மூலியமாக தான் வந்து பீப்புளை வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த யோலோ செப்டம்பர் 12 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் 2 பேரை தேங்க் பண்ணணும். பண்பு சார் என்னுடைய கிளாஸ்மேட் இன்ஸ்டியூட்டில். அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்தார். நான் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் பண்பு. சிவா சார், எடிட்டர் சிவா சார், அவர் தான் டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. கமர்ஷியலாக பயங்கர ப்ரொமோவாக கட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம படமா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ சிவா சார். அப்புறம் ஜிதேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு போட்டு கேட்டோன்னே, ஏன்னா எல்லாமே வெளியே போய் டெஸ்ட்டு தானே போட்டோன்னே, சார் செம்மையாக இருக்குது, ஜாஸ் பண்ணிக்கிங்க சார், சாக்ஸஃபோன் இருக்குது, எல்லா டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து டீகோட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அவனுடைய பாடலாசிரியர்கள் முத்தமிழ் சூப்பர் சார், சக்சன் ஆசிரியர், அவரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு படத்தில். எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் சந்திரன் சார் வந்து பெரிய மாரல் சப்போர்ட், கனி சார் மேனேஜர். வெளியே வந்து இங்கே வேணுமா அங்கே வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ப்ளஸ் விஜய் நிக்கி வந்து உண்மையிலேயே செகண்ட் ஹீரோ படத்தில் ரொம்ப சேட்டப் பண்ணுவாப்பில். ஸ்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் ஸ்பாட் வந்தாலே ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். தேங்க்யூ நிக்கி. தேங்க்யூ கிரீஷ் சார், தீபிகா, சுபு, சிக்கந்தர், யுவராஜ், திவாகர், எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் எனக்காக வந்து ப்ரொடியூசர் சாரோட ஃப்ரெண்டு ரீனா லண்டனில் வந்திருக்காங்க. மார்னிங் தான் வந்தாங்க, 6 o'clock நேராக வந்துட்டாங்க, தூங்கலை. அவங்களுக்கும் ஷெரியலுக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ. அதான் நான் கிட்ட வாங்க. ஸ்பாட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல் பேச்சு கேட்பாங்க, கேட்கவே மாட்டான்னு அது ஒருத்தர் தான். எந்த டைலாக் கொடுத்தாலும் கவுண்டர் போட்டு இது பண்ணலாமாடா, தம்பி அது பண்ணலாமாடா அப்படின்னாரு. எந்த டைலாக்கும் பேசாதீங்கன்னா, ஆனால் நீங்கள் காமெடி அப்பா இல்லைண்ணே, ஆனால் எமோஷனல் அப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு அடக்கி கொண்டு வரது ரொம்ப டஃப்பாச்சு. பட் கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மொமெண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப மெல்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியும் அண்ணன் பிரேக் ஆவாங்கன்னு சொல்லி. அதனால் அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ணனோட பர்சனல் விஷயம் தெரியும். அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அண்ணனை கொண்டு போகக்கூடாது, வெளியே வந்து அந்த எமோஷன் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அண்ணன் வந்து எமோஷனலாக பிரேக் ஆகிட்டாங்க. பட் அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. தேங்க்யூ கோபின்னா வந்து பூஜை போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி ஃபோன் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க, டே சாங்காக ரிலீஸ் பண்ணுறீங்கடா, டேஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு டெய்லி எனக்கு அப்டேட்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய மாரல் சப்போர்ட் கோபினை, அக்கா அரிதாக்கா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக வந்து எப்பயுமே மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற ஷாஜகான், பழனி சார், வித்தகண்ணன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.